தாய்மார்கள, பெரியோர்கள, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தமிழ் மொழி வாழ்த்து பாடலை முதலில் பாடுவதை சட்டமாக்குக, அதை அவமதிப்போரை தண்டிக்கவும் வகை செய்ய வேண்டும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். அந்த அறிக்கையில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் மூலம் உலகுக்கே தமிழை எளிய முறையில் கற்றுக்கொள்ள கணினி முதலியவற்றில் பயன்படுத்த வைத்து உலக நாடுகளில் தமிழ் எளிதில் பரவும் வகையில் கொண்டு சென்றவர் தந்தை பெரியார். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். எம்மொழி செம்மொழி என்ற உரிமையை பெற்றுத்தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அது மட்டுமல்லாமல் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய மொழி வாழ்த்தின் சில முக்கிய பகுதிகளை தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ மொழி வாழ்த்தாக ஆக்கி அரசு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் பாட ஆணை பிறப்பித்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழ்நாட்டிலேயே 3வது இடத்திற்கு தள்ளுவது ஒரு மன்னிக்கப்பட கூடாத குற்றம். அதை முதலில் பாட வற்புறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்மொழிந்த போது, இதில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், முதலில் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் பாடுவதுதான் அரசு நிகழ்ச்சிகளில் நடைமுறையாக இருக்க வேண்டும், இதற்காக பிரதமருக்கு 2 முறை கடிதம் எழுதியுள்ளேன் என்று கூறியிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் சட்டமன்றத்தில் ஆளுநர் வரும்போது மேற்கண்டவாறு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் தந்து பாடவில்லை என்பது ஏற்கத்தக்கதா? சட்டமன்ற நடவடிக்கையும் அரசு நிகழ்ச்சிதான் என்பதை உணர்த்தியாக வேண்டும். அதை உணராதவர்களுக்கு இதற்கு சிறந்த வழி, இதை தனி ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுவதை விட தனி சட்டமாகவே ஆக்க வேண்டும். இதனை கடைபிடிக்காததை ஒரு குற்றமாக அந்த சட்டத்தில் பிரிவுகள் தெளிவுடன் அறிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு அரசு யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சியில் இப்படி ஒரு சட்ட திருத்தம் புதிய சட்டமாக வந்தால் அவரது ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும், சிந்திப்பார்களா என தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் போதிய மழை இல்லாத காலங்களில் கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் நல்ல மழை பொழியும் என்று மூடத்தன நிகழ்வு இன்றளவும் அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும் என்பதை இது போன்ற நிகழ்ச்சிகள் அவ்வப்போது எடுத்துரைக்கின்றன. கிருஷ்ண ஜென்ம பூமி என்று அறிவித்து அதனை மீட்க கரசேவைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன் காரணமாக மதுராவில் நேற்று காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். கிருஷ்ண ஜென்ம பூமியை மீட்க ஆகஸ்ட் 9ஆம் தேதி கரசேவைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன்படி ஏராளமானோர் நேற்று மதுராவுக்கு சென்றுள்ளனர். ரூபாய் 5 லட்சம் நோட்டுகளால் அலங்காரம். ஆடி மாதத்தின் 4வது வெள்ளியை முன்னிட்டு திருச்சி பாலக்கரை வெள்ளை மாக்காளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களால் தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. இது சட்டப்படி குற்றம் இல்லையா? ரூபாய் நோட்டுகளை கொண்டு மாலை தொடுப்பது, மாலைகளாகவோ அல்லது அலங்கார பொருள்களாகவோ பயன்படுத்துவது சட்டப்படியான தவறான காரியம். தேசிய சின்னங்கள் மற்றும் நாட்டின் நாணய மதிப்பை அவமதிக்கும் வகையில் ரூபாய் நோட்டுகளை உருமாற்றுவது, துளையிடுவது, ஒட்டுவது அல்லது மாலைகளாக தைப்பது குற்றமாக கருதப்படுகிறது. மோடி ஆட்சியில் நாளுக்கு நாள் தீவிரமடையும் மதவெறி தாக்குதல். 7 மாதங்களில் 44 முஸ்லிம்கள் படுகொலை. தெற்கு ஆசிய நீதி இயக்கம் அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. விலை பேசப்படும் ஜெகத்குருக்கள், சாமியார்கள் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. சனாதன தர்மத்தின் உயரிய ஆன்மீக பதவியான மகா மண்டலேஸ்வரர் மற்றும் ஜெகத்குரு போன்ற பதவிகள் கோடிக்கணக்கான பணத்திற்கும் நிலத்திற்கும் விற்பனை செய்யப்படுவதாக புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன. ஒரு தனியார் யூடியூப் ஊடகம் ஒன்றின் செய்தியாளர் அஜய் வாஜ்பாய் என்பவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முன்னாள் பொறியாளராகவும் தொழிலதிபராகவும் நடித்து நாட்டின் முன்னணி அகாடாக்களின் மூத்த மகந்துகளை சந்தித்து யாருக்கும் தெரியாமல் நடத்திய உரையாடலில் இந்த அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது பற்றிய பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளது. சனாதனத்தை பற்றி பேசினால் சண்டமாரதம் செய்கிறார்கள், வழக்கு தொடுக்கிறார்கள். ஆனால் சனாதனத்தின் உச்சகட்ட பதவிகள் என்று கூறப்படும் ஜெகத்குரு சங்கராச்சாரி போன்ற பதவிகள் விலை பேசப்படுகின்றன என்பது எத்தகைய அவலம்! சாமியார்கள் என்ற வேடமே மக்களை மயக்கி ஊரை அடித்து உலையில் போடும் சங்கதிதான் என்பது இந்த தலையங்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கவனத்திற்குரிய முக்கிய செய்திகள்.
பாஜக ஜென்சி பிரச்சாரம். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளைஞர்களை சந்தித்து தேசியவாத கருத்துக்களை முன்வைக்கும் வகையில் பாஜக மிகப்பெரிய ஜென்சி பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது. ஹர்கர் திரங்கா உள்ளிட்ட பிரச்சாரங்கள் மூலம் இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் சமூக ஊடக பயனாளர்களை பாஜகவுக்கு ஆதரவாக திரட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜந்தர் மந்தர் நடவடிக்கைக்கு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும். ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். வரலாறு மீண்டும் நிகழக்கூடாது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் மீண்டும் நடைபெறக்கூடாது. கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து பாடம் கற்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பாலியல் வன்கொடுமைகளும் கொலைகளும் நடக்கும் என கூறிய கேரள RSS தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் முட்டுக்கட்டையை தீர்க்க முடியாமல் ஒன்றிய அரசு திணறுவதால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர் போராட்டங்களை தொடர்ந்து 14வது ஜார்க்கண்ட் பொது சேவை ஆணைய முதல்நிலை தேர்வு மற்றும் 2023-2025 ஆண்டுகளில் நடைபெற்ற பின்னடைவு பணியிட தேர்வுகளை ரத்து செய்ய மாநில அரசு ஒப்புக்கொண்டது. மாணவர் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜார்க்கண்ட் அரசு தெரிவித்துள்ளது. சுதந்திர தின அரசு நிகழ்ச்சிகளில் முழுமையான வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் அழைப்பை கேரள காங்கிரஸ் எதிர்த்துள்ளது. ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை ஹர்கர் திரங்கா பிரச்சாரம் நடைபெறும் நிலையில் அரசு நிகழ்ச்சிகளில் வழக்கம் போல் 2 சரணங்கள் மட்டுமே பாடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாவேக அரசை பின்னணியில் இருந்து இயக்குவது யார் என்றும் காங்கிரஸை காப்பாற்றவே எம்பிக்கள் கூட்டம் என்றும் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி MP செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். பயணிகளின் நலன் மற்றும் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் நீண்ட தூர பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு தரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10க்கு பயணி குடிநீர் பாட்டில் வழங்கும் திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை என மதுரையில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். மகளால் சேமிக்கப்பட்ட நிதி அவரின் எதிர்காலத்திற்கே, தந்தைக்கு ஜீவனாம்சம் வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நடுவானில் ஏர் இந்தியா விமானம் குலுங்கிய விவகாரம். விமானி மீது பழி போடும் மோடி அரசு. ஆகஸ்ட் 4 அன்று தாய்லாந்து நாட்டின் புக்கெட்டில் இருந்து டெல்லி நோக்கி ஏர் இந்தியா விமானம் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென நிலை தடுமாறிய ஏர் இந்தியா விமானம் அங்கும் இங்குமாக நடுவானிலேயே குலுங்கியது. கிட்டத்தட்ட 300 அடிக்கும் கீழ் விமானம் இறங்கியுள்ளது. எனினும் விமானியின் சாதுரியத்தால் 134 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் பெரும் விபத்தில் இருந்து விமானம் தப்பியது. எனினும் 12 பயணிகள் காயமடைந்தனர். கடவுளை நம்புவோர் கைவிடப்படுவர். திருத்தணி முருகன் கோவில் ஆடி கிருத்திகை நிகழ்ச்சியில் 3 பெண்களிடம் நகை திருட்டு நடைபெற்றுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட VPG ராம்ஜி திட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் மாதத்திலேயே ஊரக பகுதிகளுக்கான வேலை நாட்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானியம் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் நுகர்வோர்கள் அனைவரும் மின்னணு வாடிக்கையாளர் சரிபார்ப்பு முறையை நிறைவு செய்வது கட்டாயம் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான பொது கலந்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. உலக செய்திகளை பார்க்கலாம். அமைதி ஒப்பந்த நிபந்தனைகள் அமலாகாத வரை அமெரிக்காவுடன் பேச்சு கிடையாது என ஈரான் அறிவிப்பு. ஜப்பானை அடுத்து சீனாவை வளைத்த டால்பின் சூறாவளி, 10 லட்சம் பேர் வெளியேற்றம். நேபாளத்தில் 8 அரசியல் கட்சிகள் சேர்ந்து முன்னேற்ற கூட்டணி என்ற பெயரில் புதிய கூட்டணியை அமைத்துள்ளன. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு தேவை நீதியை தவிர அரசியல் ஆதரவு அல்ல என ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலை இழந்தால் 60 நாள் அவகாசம் ரத்து. இந்தியர்களுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2ஆம் சுற்று கலந்தாய்வில் தங்களுக்கு கிடைத்துள்ள இடத்தை ஏற்றுக்கொண்ட 40,299 மாணவர்களுக்கு நிரந்தர ஒதுக்கீட்டு ஆணைகளும் தங்களுக்கு கிடைத்துள்ள இடத்தை ஏற்றுக்கொண்டு மேல் நோக்கிய நகர்வுக்கு உறுதி செய்த 10,648 மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி பெற்ற மாணவர்களை வேலை வாய்ப்புக்காக ஜப்பான் நாட்டுக்கு அனுப்புவதற்காக
தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் முன்னிலையில் முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் FCRA மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெல், கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை அதிகரித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். அதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் சன்னரக நெல்லுக்கு ரூபாய் 2750, பொது ரக நெல்லுக்கு குவிண்டலுக்கு ரூபாய் 2600 வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மேனாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் கார் மீது செங்கல், செருப்பு வீசி பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது. கார் கண்ணாடி திறந்திருந்தால் மண்டை உடைந்து இறந்தே போயிருப்பேன் என மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மொழி வாழ்த்து பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கையை குறித்து முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்கள் விளக்கம் அளிப்பார். தமிழ்நாட்டினுடைய அரசு விழாக்களில், பொது நிகழ்வுகளில் மொழிவாழ்த்து இடம்பெற வேண்டும் என்கின்ற நடைமுறை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மிக சிறப்பாக மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய வாழ்த்தை, மொழி வாழ்த்தை தமிழ்த்தாய் வாழ்த்தாக நடைமுறைப்படுத்தியது. அப்படிப்பட்ட அந்த மொழி வாழ்த்து அரசாங்கத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் தொடக்கத்தில் பாடப்பட வேண்டும், நிறைவாக நாட்டுப்பண் பாடுவது என்ற வழக்கம் தொடர்கின்ற நிலையிலே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்துறைக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து மொழி வாழ்த்து 2ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது, 3ஆம் இடத்திற்கு தள்ள பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமை நடைபெறுவதை கண்டித்து நாடே தமிழ்நாடே கொதித்தெழுந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலே சிறப்பாக தமிழ் மொழி வாழ்த்து அரசு விழாக்களில், அரசு நிகழ்வுகளில் முதலாவதாக இடம்பெறும், அது குறித்து ஒன்றிய அரசிற்கு, பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதையும் சொல்லி ஒரு மிகப்பெரிய மகிழத்தக்க செய்தியை அறிவித்துள்ளார். பாராட்ட வேண்டியதுதான் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் டாக்டர் வீரமணி அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதோடு, இது வெறுமனே இப்படியே விட்டுவிடக்கூடாது. மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரே, ஆளுநர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியிலே மொழி வாழ்த்தை 2ஆம் இடத்திற்கு தூக்கி எறிந்துவிட்ட நிலை மிகப்பெரிய கொடுமையானது. ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் அரசு விடாதானே? அரசு எந்திரத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர் இருக்கின்ற பெரிய மதிப்புக்குரிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்வில் கடைபிடிக்கப்படவில்லை மொழி வாழ்த்து முதலாவதாக என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவிற்கு வருத்தத்திற்குரியது என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். இதை சட்டப்படி அணுக வேண்டும், மொழி வாழ்த்து பாடப்பட வேண்டும், அரசு விழாக்களில் முதலாவதாக பாடப்பட வேண்டும். இல்லையெனில் அது சட்டப்படி குற்றம் என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குறைபாடுகள் நடைபெறாமல், மொழியை, தமிழ் மொழியை அவமதிக்கும் செயலுக்கு இடம் தராமல் மிகச்சிறந்த முறையிலே தமிழ்நாட்டினுடைய அரசு விழாக்களில் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி வாழ்த்து சிறப்பாக இடம்பெறும் என்பதனை சுட்டிக்காட்டி அதை செய்ய வேண்டும். அதை செய்து இந்த அரசு பேர் பெற வேண்டும், பெருமை பெற வேண்டும் என வற்புறுத்தி அறிக்கையில் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார்.